தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல். அழியாத வார்த்தை. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 8 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீங்கள் குழந்தைகளுடைய கையில் ஒரு புத்தகத்தையோ அல்லது பேப்பர் போன்ற ஒரு காகிதத்தையோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய வாயில் வைத்து மெல்லக்கூடியதை நம்ம பார்ப்போம். அது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கும். இன்னும் அதை என்ன பண்ணணும், கசக்கி போடுறதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த புத்தகங்களை தயாரிக்கும் போது அல்லது இந்த நோட்டெல்லாம் தயாரிக்கும் போது அது நல்லா வலுவாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த காகிதங்களை தயாரிக்கிறாங்க, இந்த புத்தகங்களையும் தயாரிக்கிறார்கள். இருக்கிற ஒரு சில புத்தகங்களை நம்ம எந்திரத்தில் போடலாம். எப்படி போட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் அதுக்கு சேதமாகாத அளவுக்கு அவங்க நல்ல குவாலிட்டியாக அதை தயாரிக்க முயற்சி பண்ணுறாங்க, அதை தயாரித்தும் கொண்டு இருக்கிறார்கள். இதே போல தான் நம்மளுடைய வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு வலுவான சான்று ஒன்று இருக்குது என்று சொன்னால், காலத்தால் யாராலையும் அழிக்க முடியாத ஒன்றாக அது இன்று வரையிலும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அது தன்னை பற்றி தேவனுடைய வார்த்தை என்று சொல்வதால் அதற்கு விரோதமாக கால நெடுகிலும் அதற்கு பலவிதமான எதிர்ப்புகள் வந்திருக்கின்றது. அநேகர் அதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்திருக்கிறார்கள். வரலாற்றில் இருக்கிற எந்த புத்தகத்தை விடவும் அதிகமாக தாக்குதலுக்கு தீவிர தாக்குதலுக்கு உள்ளான ஒரே புத்தகம் என்று சொன்னால் அது நம்மளுடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் தான். ஆதி திருச்சபை காலத்தில் ரோம பேரரசனான டயாக்லிசன் கிறிஸ்தவ மார்க்கம் பரவுவதை தடுத்தார். யூசிபியஸ் என்ற எழுத்தாளர் விதமாக எழுதினார். இவனுடைய ஆட்சி காலத்தில் எல்லா திருச்சபையும் தரைமட்டமாக வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான். கூடுதலாகவும் யாருடைய கையிலெல்லாம் வேதாகமம் இருக்கிறதோ கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் கட்டளையிட்டிருந்தான். யாரெல்லாம் அந்த வேதாகமத்தை கொடுக்க மறுத்தார்களோ அவர்களையும் கொலை செய்யும்படி அங்கு அவன் கட்டளையிட்டு இருந்தான். இந்த மோசமான ரோம பேரரசன் வேத வசனங்களை அழித்தே தீர வேண்டும், அதை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தான். அதுபோல அவன் அநேக வேத வசனங்களை வேத வார்த்தைகளை கொளுத்தினான் என்று சொல்லியும் வரலாற்றை அங்கு பதிவு செய்கிறது. அதன் பிற்பாடு கான்ஸ்டைன் என்கின்ற ரோம பேரரசன் வரும்பொழுது எல்லா இடங்களிலும் சபைகளை கட்டுவதில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபைகளிலும் வேதாகமம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சிகளை எடுக்கிறான். அப்பொழுது அவன் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், யார்கிட்டையாவது வேதாகம நகல் இருந்தால் கொண்டுட்டு வந்து கொடுங்க, அவங்களுக்கு வெகுமதியும் பரிசும் கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். 24 மணி நேரத்துக்குள்ள 50 வேதாகமம் நகல்கள் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. மத்திய காலகட்டங்களில் ரோம சபை திருச்சபைக்கு விரோதமாக முக்கியமாக இந்த வேதாகமத்தை எரிப்பதில் ஒரு முக்கிய பங்காற்றிருக்கிறது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. 1778 பிரான்சில் வால்டரும் இதே போலதான் இந்த வேதாகமத்தினுடைய நகல்களை எரிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தான். அதே போல ரோம பேரரசனான டயாக்சினும் இதே போலதான் தேவனுடைய வார்த்தை இந்த பூமியில இருந்து விடவே கூடாது என்பதற்காக அத்தனையும் அளித்திருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை பாதுகாக்கப்பட்டு இன்று வரையிலும் நம்முடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் இது உண்மையான தேவனுடைய வார்த்தை என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய சான்று நமக்கு அவசியமற்றது என்பதை நாம் உணர்ந்து விசுவாசித்து இந்த வேதாகமத்திற்காக அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள், அநேகர் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அநேக வேத வார்த்தைகள் எரியப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய கைகளில் எந்த வேத வார்த்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் நாம் மீட்கப்படுவதற்கும் இந்த வேதாகமம் இந்த பரிசுத்த வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை உணர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை ஜெபத்தோடு வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். இன்றைக்கான மருத்துவ செய்தி. சுக்கு. இதை எடுத்து நம்மளுடைய வாயில போட்டு மென்னும் போது நம்முடைய பல்வலி குறையும். மீண்டும் நாளைக்கு உங்களோடு கூட தெய்வீக ஆற்றலில் சந்திக்கிறேன்.